சித்த மருத்துவம் என்பது நவீன மருத்துவத்துக்கான போட்டி அல்ல. சித்த மருத்துவங்கிறது தமிழரினுடைய வாழ்வியல், அதில் பல ஆயிரம் ஆண்டுகளின் அனுபவ கோர்வை அது. அந்த அனுபவங்களை அது நவீன மருத்துவராக இருந்தாலும் சரி, சித்த மருத்துவராக இருந்தாலும் சரி, எல்லாரும் அந்த அனுபவத்தை எடுத்துக்கொள்ளலாம். இது ஏதோ தமிழ் மக்களோடது, இது தமிழ்ல பேசுறவங்களோடது, இது இவங்களுக்கு உள்ளது அப்படிங்கிற பிரிவினை பேசவே வேண்டியதில்லை. நாங்கள் மிக மிக வலியுறுத்தி சொல்றது என்னன்னா, அறிவியல் பார்வையில் சித்த மருத்துவத்தை பார்த்து எங்கெல்லாம் ஒருங்கிணைய முடியுமோ ஒருங்கிணைங்கள். புற்றுநோயில கையறு நிலையில இருக்கும்போது, சர்க்கரை கூடுதலா இருக்கும்போது, இதய நோய்கள்ல இருக்கும்போது எங்கெல்லாம் பயன்படுத்த முடியுமோ ஒருங்கிணைங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒரு சாதாரண வயிற்று புண்ணு, கேஸ்ட்ரைட்டிஸ், ஆஸ்துமா, இல்லைன்னா மூட்டு வலி, இங்கெல்லாம் தனியாவே சித்த மருத்துவம் போதும். ஒரு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற ஒரு சவால் நிறைந்த ஒரு நோயில எல்லா துறையும் கை கோர்க்கணும். அது சீன மருத்துவமா இருக்கலாம், கொரியாவுடைய கம்போ மருத்துவமா இருக்கலாம், அராபிக் மெடிசினா இருக்கலாம், யுனானியா இருக்கலாம், ஆயுர்வேதமா இருக்கலாம். யாரும் எல்லா மருத்துவ முறைகளும் அறம் சார்ந்த மனிதர்களால் மட்டுமே உருவாக்கப்பட்டிருக்க முடியும். ஒரு மருத்துவம் வருது, ஒரு புதிய புரிதல் இருக்குன்னா, தன் சக மனிதன் கஷ்டப்படுகிறானே, என்னுடைய அனுபவத்தை வைத்து அவனை குணப்படுத்த முடியுமா என்ற யோசனையில் தான் சித்த மருத்துவமும் பிறந்திருக்கும், ஆயுர்வேதமும் பிறந்திருக்கும், நேச்சுரோபதியும் பிறந்திருக்கும். அப்படி இருக்கும்போது காலத்தால் அதில் சில பிழைகள் இருந்திருக்கலாம், தூசுப்பட்டிருக்கலாம். அப்ப அதெல்லாம் நம்ம அறிவியல் கண்களோடு எடுத்து, இப்படி பண்ணா நல்லா இருக்கும், இந்த அளவுக்கு பயன்படுத்தலாம். இப்போது கூட நாங்கள் அரசாங்கத்துல என்ன சொல்றோம், ஆரம்ப கட்ட நிலையில நாங்களே பாத்துக்கிறோம். ஒரு ஏசிம்டமேட்டிக்கா இருக்காங்க, மைல்டா இருக்காங்க, மாடரேட்டா இருக்கு, அவனுடைய சேச்சுரேஷன் 95 இருக்கு. அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல நம்ம மருந்தே போதும். ஒரு தீவிர நிலைக்கு போகக்கூடிய மக்கள் வெகு குறைவு, 1%, 2% தான் இருப்பாங்க. அப்படி வரும்போது வாங்க, இதை நீங்க நவீன மருத்துவத்துல நீங்க ஸ்டெராய்டு கொடுக்குறீங்களா, லோ மாலிகுலர் ஹெப்பாரின் கொடுக்குறீங்களா, இல்ல ரெம்டெசிவிர் கொடுக்குறீங்களா, டொக்ஸிமேப் கொடுக்குறீங்களா, அதெல்லாம் அவர்கள் அதற்காகவே படித்தவர்கள். எந்த சூழலில் அதை பயணணும்னு நினைச்சு அவங்க பண்ணுவாங்க, பண்ணட்டும். இதுல இது குறைவு அது நிறைவு என்று அர்த்தம் இல்லை. ஒரு குழந்தைக்கு முதல்ல தாய்ப்பால் கொடுக்குறோம். தாய்ப்பால் கொடுத்ததுக்கு அப்புறம் 1.5 வயசு ஆகும்போது தாய்ப்பால் போதும், அதுக்கு மேல நம்ம அடுத்தடுத்த கீரை சாப்பிடணும், புலால் சாப்பிடணும், மீன் சாப்பிடணும் போறோம் இல்லையா? அந்த குழந்தை வளர வளர அதுக்குரிய விஷயங்களை இயற்கை அப்படித்தானே கட்டமைக்கிறது. சித்த மருத்துவம் தாய்ப்பால் மாதிரி. கண்டிப்பா முதல் நிலையில் நாம் அடிப்படையான விஷயத்தை கொடுப்போம். அடுத்தடுத்த நிலைக்கு வரும்போது அது தேவைப்பட்டால் அவர்களுக்கு அடுத்தடுத்த சூழலுக்கு போலாம் அப்படிங்கறதா இன்னளவில் என்னுடைய புரிதல். சித்த மருத்துவத்திற்கான ஆய்விற்கு உரிய கட்டமைப்புகளும் ஆய்வுக்கு உரிய களங்களும் மிக 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 குறைவு. முதல் பாயிண்ட். இன்னைக்கு ஒரு நவீன மருத்துவத்துல ஒரு வேக்சின் வருது, உள்ள ஒரு ரெம்டெசிவிர் மருந்து வருது, ஒரு நியூக்ளியோடைடு அனலாக் வருதுன்னா எத்தனை $1 மில்லியன் அதில் முதலீடு செய்யப்படுகிறது. அதுக்கு உலகெங்கும் இருக்கக்கூடிய பல துறை அறிவியல் விஞ்ஞானிகள் அதுல வேலை செய்யறாங்க. இப்போ நான் ஒரு ரெம்டெசிவிரை கண்டுபிடிக்கிறதோ, இல்லைன்னா ஒரு லோ மாலிகுலர் ஹெப்பாரினை கண்டுபிடிக்கிறதோ ஒரு நவீன மருத்துவ பயிற்சி செய்யற மருத்துவர் கண்டுபிடிக்கிற விஷயம் இல்ல. அதற்காக ஒரு வேதியியலாளர், ஒரு தாவரவியலாளர், ஒரு வைரஸ் விஞ்ஞானி, ஒரு நோய் எதிர்ப்பாற்றல் விஞ்ஞானி, ஒரு தொற்று நோயாளர், இப்படி பல துறையினர் மிக பெரும் மருந்து நிறுவனங்கள் மூலமாக இணைந்து அவங்க மருந்தை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த மருந்து நிறுவனங்கள் எல்லாமே பல $1 பில்லியன் முதலீடு செய்யக்கூடிய மருந்து நிறுவனங்கள். அதற்கு உலக சந்தையில அதை கொண்டு வருவதற்கான தரவுகளுக்கு முதலீடு செய்வதற்கான முழு தசை வலிமை உள்ளவங்க அந்த நவீன மருத்துவ நிறுவனங்கள். அந்த நிறுவனங்கள் சித்த மருந்துகளை எடுத்து ஆய்வு செய்வதற்கு என்றைக்கு முன்வரும் என்றால், அதற்கான அடிப்படை தரவுகள் ஆய்வுகளை நம்ம மிகச் சிறப்பா செஞ்சா அவங்க அதுல இருந்து எடுத்துட்டு வருவாங்க. அதற்கு மருத்துவர்கள், சித்த மருத்துவர்கள் மட்டும் முதலீடு செய்ய முடியாது. நேர முதலீடு பண்ணலாம், நேரத்தை அவங்க கொடுப்பாங்க. இன்னைக்கு இவ்வளவு மிக வலிமையான ஒரு இடத்துல இருந்து கொண்டு 19 ஆய்வுகள் இந்த கோவிட் நோயில இங்க பண்ணியிருக்காங்க. 3 ஆய்வுகள் புரோட்டோகால் லெவல்ல அக்செப்ட் ஆகி இன்டர்நேஷனல் ஜர்னல்ல பப்ளிஷ் ஆயிருக்கு. நீங்க போய் CCRS அப்படின்னு ஒரு சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் சித்தா அப்படின்னு மத்திய ஆயுஷ் நிறுவனத்துக்கு கீழே இருக்கக்கூடிய சித்த மருத்துவத்தினுடையது. அதுல எத்தனை பப்ளிகேஷன் இந்த கபசுர குடிநீரா இருக்கட்டும், கோவிட் நோயினுடைய மேலாண்மை பத்தி 19 ஆய்வுகளினுடைய தரவுகளை அவங்க இணைய நம்ம போய் சொடுக்கினா என்ன ஆய்வு நடந்திருக்கணும் அதுல கொடுப்பாங்க. குளோபலா நடக்கக்கூடிய clinicaltrials.gov அதுதான் விஜயலட்சுமி மேடம் சொன்ன அந்த இணையதளம். அது WHO உடைய பதிவு கீழே. அதுல பதிவு செய்யணும்னா எவ்வளவு பேஷண்ட் ரெக்ரூட் பண்ணணும், எவ்வளவு அதுக்கான ஒரு கிளினிக்கல் ட்ரையலுக்கு நேரடியா வர முடியாது. ஒரு நவீன மருத்துவர்கள் கிளினிக்கல் ட்ரையலுக்கு டைரக்டா வரலாம். நீங்க அசித்ரோமைசினை பண்ணணும், இவார்மிசிட்டினை பண்ணணும்னா அதுல அவங்க பண்ணிட முடியும். ஏன்னா அசித்ரோமைசினுக்கும் இவார்மிசிட்டினுக்கும் ஒரு பேசிக் மெடிக்கல் ரிசர்ச், phase 1, phase 2, phase 3 ரிசர்ச்,
ப்ரீ கிளினிக்கலா டாக்ஸிட்டி அனாலிசிஸ், அதுக்கு முன்னாடி அது பார்மகாலஜிக்கலி ஃபைட்டோகெமிக்கலி பண்ணக்கூடிய ரிசர்ச் எல்லாம் முடிச்சு ரெடியா தயார் நிலையில இருக்கக்கூடிய மாலிகுல். ஒரு மாலிகுல் எடுத்தா அந்த மாலிகுலுக்கு இத்தனை சேஃப்டி டேட்டாவும் ரெடியா இருக்கும். கிளினிக்கலா ரெக்ரூட்மெண்ட் மட்டும் அவங்க பண்ணிட முடியும். ஆனா சித்த மருந்துல அப்படி ஒரு WHO குளோபல் ட்ரையல்ஸ் உள்ள போனோம்னா நீங்க இந்த ட்ரையல் எல்லாம் தாண்டி மட்டும்தான் வரணும். அந்த ட்ரையல் எல்லாம் எடுத்துட்டு வரணும் அப்படின்னா அதற்கு there should be political will இருக்கணும். அரசு அதுக்காக முதலீடு செய்யணும், நிறுவனங்கள் அதுக்கு முதலீடு செய்யணும், அதோடு இங்க இருக்கிற அறிஞர்கள் எல்லாம் கைகோர்க்கணும். கடந்த 30-40 வருடங்களாகத்தான் சித்த மருத்துவம் இது மாதிரியான ஒரு இன்ஸ்டிடியூஷனல் கட்டமைப்புக்குள்ள நாங்கெல்லாம் படிச்சு அது கூட வரோம். இதுக்கு முன்னாடி அது ஒரு அனுபவ கோர்வையாக பாரம்பரிய மருந்துகளை பயன்படுத்தக்கூடிய ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய விஷயமாக மட்டும்தான் இருந்தது. இனிமேல் இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த இன்ஸ்டிடியூஷனலைஸ்டா வந்ததுக்கு அப்புறம் உலக அரங்கில் கொண்டு போய் சொருகுவதற்கான ஒரு கட்டமைப்புக்கு இது எல்லாரும் சேர்ந்தாதான் முடியும். இதற்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன். சீன மருத்துவம் எப்படி இவ்வளவு தூரம் அங்கீகாரம் பெறுகிறது என்றால், சீன அரசு அதற்கு கொடுக்கக்கூடிய முழுமையான அதுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம். இந்த கோவிட் காலத்துல கூட அவர்களுடைய அறிக்கை என்ன சொல்லுது? 93% கோவிட் நோயாளிகளுக்கு ஒருங்கிணைந்த சீன மருத்துவத்தையும் நவீன மருத்துவத்தையும் இணைந்து பணியாற்றணுங்கிறாங்க. ஆனா இங்க அப்படியான சூழல் இன்னைக்கு வரை கிடையாது. அரசு அதிகாரங்கள் எல்லாமே ஆயுஷ் சித்த மருத்துவத்தை எல்லாம் சொன்னா கூட அந்த சித்த மருத்துவத்தை பயன்படுத்துவதில் நிறைய இன்ஹிபிஷன்ஸ் இருக்கு. எல்லாரும் கேட்கிற கேள்வி, நீ ஆராய்ச்சி பண்ணிட்டு வா, நீ ஃபுல்லா எல்லா எவிடன்ஸ் எடுத்துட்டு வா. எங்க போறது ஆராய்ச்சி பண்றதுக்கு? நீங்க இதுக்கான கட்டமைப்புகள் எதுவும் இல்லாமல் ஒரு ஆராய்ச்சிகளை முடிப்பது என்பது எல்லாருக்கும் தெரியும். இதை கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பிற துறை மருத்துவர்கள், நவீன மருத்துவர்கள் எல்லாரும் அவங்க பயிற்சியில மிக பாண்டித்யம் உள்ள நபர்களா இருப்பாங்க. எல்லோரும் ஒருங்கிணைந்து மட்டும்தான் இதை சாத்தியப்படுத்த முடியும். உங்கள் கேள்விக்கு ஒரு 2 ஆண்டுகளுக்கு அப்புறமாவது சித்தா ட்ரக்ஸ் ரெக்ரூட்டட், சித்தா மெடிசன் ரிசர்ச்ல இவ்வளவு ரெக்ரூட்டட் இருக்கு, அங்க நவீன மருத்துவத்துக்கு 100 இருக்குன்னா ஒரு 10 இது சித்தாவுக்கு ரெக்ரூட்டட் நிலைமைக்கு வரணும்னா மிகப்பெரிய ஒருங்கிணைந்த கூட்டு ஆய்வுகள், மருத்துவ நிறுவனங்கள், அங்க இருக்கக்கூடிய அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன், இங்க இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சப்போர்ட் எல்லாம் சேர்ந்து வரும்போது மட்டும்தான் அது சாத்தியப்படும். இல்லை என்றால் என்ன நடக்கும்னா, இந்த பேச்சுக்கள், இந்த உரைகள், பயன்பாடுகள் எல்லாம் நடக்கும்போது ஏதோ ஒரு மூலிகையினுடைய ஒரு காப்புரிமையை மேற்கத்திய நாட்டினுடைய ஒரு பெரு மருந்து நிறுவனம் அந்த காப்புரிமையை எடுத்து அவர்கள் அதனுடைய கெமிக்கலை மட்டும் பிரிச்சு தனி மருந்தாக அவர்கள் மருந்தாக வெளிவருமே ஒழிய இந்த ஒரு சித்த மருத்துவ அங்கீகாரமா வராது. இப்ப நாங்க கபசுர குடிநீர் எடுத்தா 15 மூலிகை இருக்கு. சுக்கு இருக்கு, திப்பிலி இருக்கு, அக்கரகாரம் இருக்கு, கிராம்பு இருக்கு, கடுக்காய் இருக்கு, சீந்தில் இருக்கு, வட்டத்திருப்பி இருக்கு, சிறுகாஞ்சுரி இருக்கு, கோஷ்டம் இருக்கு, சிறுதேக்கு இருக்கு. இது ஒரு தாவரத்துக்குள்ளேயும் நூற்றுக்கணக்கான ஒரு தாவர மூலக்கூறுகள் இருக்கு. அதுல ஏதோ ஒரு மூலக்கூறுக்கு வைரஸை கட்டுப்படுத்துவதற்கோ எதிர்பார்த்தலை கூட்டுவதற்கோ பயன் இருக்கும். ஆனா அதுக்கான பயன் கிளினிக்கலா நல்லா இருக்கு. ஆனா எப்படி பயன்படுகிறது என்கிற ஆய்வு எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய ஆய்வு வேணும். அந்த ஆய்வுக்கான ஒரு கட்டமைப்பை தமிழ் நெஞ்சங்களாக இங்க இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் நிறைய பேர் இதுல படித்த அறிஞர்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். அத்தனை பேரும் சேர்ந்து எடுக்க வேண்டிய முயற்சி. அப்படி எடுக்கும் போது உங்கள் கேள்விக்கான பதில் சரியாக வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும். இந்த பயணத்தை நோக்கித்தான் நாங்கள்லாம் கடந்த 20 ஆண்டுகளாக இதற்குத்தான் போராடி கொண்டிருக்கிறோம்.